வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்குண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்குறோங்க. இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு அதாவது குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அனுசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் மிதுன லக்னத்தில், அதாவது சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில் தாங்க இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, இப்போ அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதம். பொதுவாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்கிறதுக்கும் கோயில் பண்டிகை திருவிழாக்கள் செய்கிறதுக்கு உகந்த மாதம். ஏன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்றது ஒரு போர்க்களமான மாதம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அந்த ஆடி போர்க்களம் அப்படின்றது அந்த ஆடி 18ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த ஆடி 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆடி 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த சுப விசேஷங்கள் செய்ய மாட்டாங்க. அதாவது நம்ம இண்டிவிஜுவலாக குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டது ஒரு காது குத்து வைக்கிறதோ, ஒரு கல்யாணம் பண்ணுறதோ, ஒரு சீமந்தம் பண்ணுறதோ, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதோ, இல்லை ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் கடை இந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு பிறகு எது செய்தாலுமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஆடி 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்க்களம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த உடைய ஆடி மாதத்தில் மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எடுத்த உடனே எனக்கு மேச ராசிங்க, எனக்கு இந்த மேச ராசிக்கு இந்த ஆடி மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா பொதுவாக ஆடி மாதத்துக்குன்றது மட்டும் இல்லை, எந்த மாதமாக இருந்தாலும் ஒரு ராசிக்கு ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக பொது பலன் போய் இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு சொன்னால் அது பொருந்தாதுங்க. காரணம் என்னென்னா ராசிக்கு அதிபதி ஒருத்தர் தான். ஆனால் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு ராசி. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அசுவினி நட்சத்திரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா கேது பகவான். இப்போ இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் இன்றைக்கி நட்பு கிரகமாக இருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேது பகவான் எப்பயுமே, ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். நிழல் கிரகம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நிழல் கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லதை பண்ணுவார். இப்போ ராகு கேதுடைய பார்வை என்ன, அதாவது 3, 7, 11. இப்போ இந்த 3, 7, 11 கூடியவர்கள் யாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி அந்த ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே கேது நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவரோட நட்சத்திரம் இல்லைங்களா, அதனால் எப்பயுமே அசுவினி நட்சத்திரத்துக்கு கேது நல்லது பண்ணுவார். இப்போ கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இப்போ 6ஆம் இடம்னு சொல்கிறது என்னென்னா அதாவது அடிமை தொழில், உழைப்பாளர்கள். இப்போ நான் ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்கள்ருந்து மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே உழைப்பாளிகள் தான். 6ஆம் இடத்துக்கு அடிமை தொழில் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கேது நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறதுனால அதாவது அசுவினி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் பிறந்தவங்களுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இப்போ சுக்கிரன் நம்ம என்ன சொல்லுவோம் கோச்சாரத்தில், அதாவதுன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரணி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார். யார் வீட்டில், கடக ராசியில் சந்திரனுடைய அதிபதியில் இன்றைக்கி சூரியன் புதனோட சேர்க்கையாக இருக்கிறார்.
அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் புதனும் 3 கிரகங்கள் கடகத்தில் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ சூரியன் வந்து பகை கிரகமாக இருக்கிறாரு, சுக்கிரனும் பகை கிரகமாக இருக்கிறாரு, புதன் வந்து நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அதாவது வந்து அசுவினி நட்சத்திரம் போய் பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் 4ல் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி பகையாக இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து அதாவது சங்கடங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இப்போ சூரியன் சொல்கிறது இப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அப்படி பார்த்திங்க அப்படின்னா அதே உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் அவரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகையாக இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் புதனும் கடகத்தில் இருக்கும்போது சூரியனும் பகையாக இருக்கிறாரு, சுக்கிரனும் பகையாக இருக்கிறாரு, புதன் மட்டும்தான் நட்பு கிரகமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது 4ல் போய் சூரியன் வந்து பகைப்பட்டிருக்கிறதுனால தாய் தந்தைக்கு உள்ளார கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஜாதகருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் மன வருத்தங்கள் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அதாவது மனைவியும் சரி தாய் தந்தையும் சரி இந்த ஒரு ஆடி 18 வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்துக்கிறது பொதுவாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கினது தான் இந்த மேசராசி. அப்போ இந்த மேசராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இப்போ அந்த செவ்வாய் அதிபதி கிரகம் யார் கூட இருக்கிறாரு? 2ஆம் இடத்துல அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாரு, குருவோட சேர்க்கையாக இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து இன்றைக்கி வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் ரிஷபத்தில் ஜென்மத்தில் இருந்தாலும் நட்பு கிரகமாக இருக்கிறார். குரு கூடவே செவ்வாய் சேரும்போது இப்போ செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அப்போ ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்க்கையாக 2 கிரகம் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம். அப்போ கல்வி நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு தடையாக இருந்தவங்களுக்கு ஒரு தாமதமாக இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க இடப்பட்ட நாளில் கொஞ்சம் நாளாக படிக்கலை, அதாவது ஏதோ ஒரு வகையில் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டாங்க, இல்லை நான் படித்தேன் எனக்கு அதுக்கு தகுந்த எனக்கு மார்க் வரல, நான் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறிட்டேனுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்க்கையாக இருக்கிறதுனால படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கல்வி ஸ்தானத்தில். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே இன்றைக்கி குரு கூட சேர்ந்துருக்கிறார் இல்லைங்களா, அதனால் கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குருவோட செவ்வாய் சேர்க்கை சேரும்போது ஏன்னா குரு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் தனஸ்தானம் 2 கூடையவன் வந்து தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ தனத்தில் வந்து குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட காசு பணம் ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் ₹1 இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் காசே இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த குருவும் செவ்வாய் சேர்க்கை. அப்படி பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பணம் இல்லாத கடன் வகையில் கஷ்டப்பட்டது இப்போயும் இன்றைக்கி வந்து பண கஷ்டம் இருக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட மேச ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பண கஷ்டம் இருக்கும். காரணம் என்னென்னா உங்கள் ஜென்மத்தில் குரு இருந்தார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த ஜென்மத்தில் பொதுவாக எந்த கிரகமே ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருந்தார். ஏன்னா இப்போ இந்த மே மாதம்தான் குரு வந்து ரிஷபத்துக்கு போனார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது பண கஷ்டம் கொடுத்துருப்பார். 2வது தொழில் முடக்கத்தை கொடுத்துருப்பார். ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களை விட கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது என்னமோ ஒன்று உண்மைதான். ஆனால் இப்போ குரு உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடம் மாறினதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பரவாயில்லை. அது உங்களுடைய ராசிநாதர் கூட சேர்ந்துருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு வகையில் பரவாயில்லை. இருந்தாலும் இன்றைக்கி இந்த உடைய ஆடி மாதம் ஏன்னா பொதுவாக ஆடி 18 வரைக்குமே போர்க்கலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஆடி மாதம் அமாவாசை இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல அமாவாசை. அதே மாதிரி ஆடி மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமி ஓரளவுக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி ஒரு தெய்வீக வழிபாடு செய்கிறது, ஒரு படையல் போட்டு
ஒரு தெய்வீக படையல் போட்டு ஒரு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது கும்பிட்டுட்டு வந்தால் இந்த பௌர்ணமியில் நமக்கு வந்து எதோ சொல்லுவாங்க, முன்னோர்கள் சாபத்தீடு பாவங்கள் சொல்லுவாங்க, அதாவது கருமாக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு தீரும். இருந்தாலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 18 தேதி வரைக்குமே கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். 18 தேதிக்கு மேலே 31 தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மேச ராசிக்கு வந்து கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி வந்து எல்லோரும் சொல்லுவாங்க கெட்டவன், சனி நல்லது பண்ண மாட்டார், கெட்டதை மட்டும்தான் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் இப்போ சனி நல்லதான் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ சனி 3ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? மேசராசி உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? சிம்ம ராசி பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா நல்லதை மட்டும்தான் பண்ணுவாருங்க. சரிங்களா? இருந்தாலும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா படிப்பு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடந்த காலத்தில் கொஞ்சம் பண கஷ்டம் இருந்திருந்தாலும் இந்த ஆடி 18க்கு மேலே கொஞ்சம் பண கஷ்டம் விலகும். அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வை பார்த்து குருவோட செவ்வாய் சேர்க்க சேரும்போது கொஞ்சம் உடல் உபாதி கொடுப்பார். உடல் உபாதின்றது கை கால் வலி, ஸ்கின் பிரச்சனை, அலர்ஜி கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அது வந்து உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா அது வராமல் கூட போயிடலாம். ஏன்னா சுயஜாதகம் கொஞ்சம் கெட்டு இருந்ததுன்னா அது தாய்க்கோ தந்தைக்கோ இல்லை மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ கூட ஒரு உடல் உபாதைகள் வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதர் 2 குடைவன் இப்போ குருவோட வந்து சுக்கிர வீட்டில் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிர்ணயிக்கிறது என்னென்னா திசா, புத்தி, அந்தரம். இது ஒரு மனிதனுக்கு 3மே நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, புத்தி, அந்தரம் நல்லா இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானம்ன்றதுக்கு உங்களுக்கு அதிபதி யாருன்னா சிம்மராசி. சிம்மராசின்றது 5ஆம் வீடு. 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். அவர் இப்போ 4 பகையாக இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் தடையாக இருக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம், ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம்னு சொல்லுவாங்க. குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் ராகு, கேது, குரு, சனி இந்த 4ல் ஒரு கிரகம் கூட இல்லை அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 4 இப்போ பகையாக இருக்கிறதுனால பொது பலனில் கொஞ்சம் தடை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி கலஸ்திரக்காரகன் பொதுவாக வந்து கல்யாணத்துக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா 7ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் தான் இப்போ உங்களுக்கு வந்து 4ல் வந்து இன்றைக்கி பகையாக இருக்கிறதுனால, ஏன்னா பெரும்பாலும் ஆடி மாதத்தில் வந்து கல்யாண பேச்சையும் பேச மாட்டாங்க, கல்யாணமும் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது திருமணக்காரகன் வந்து 7 இப்போ பகையாக இருக்கிறதுனால, ஏன்னா உங்களுக்கு கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் வந்து இப்போ பகையாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஒரு திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனால் கூட கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. பொண்ணு பார்த்துட்டு போனால் கூட பொண்ணு வகையில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திருமணக்காரகன் இந்த ஆடி மாதம் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குங்க. அதே மாதிரி ஹெல்த்து, உடல் உபாதிகள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் இடம். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ அந்த செவ்வாய் பகவான் குருவோட சேர்க்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதை கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே குரு வந்து நல்லவர். ஏன்னா நவகிரகத்திலேயே ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அந்த குரு வந்து குரு கூட உங்கள் ராசிநாதர் போய் செவ்வாய் சேர்க்க சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். பொதுவாக இந்த ஆடி மாதம் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த மாதம். ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்காங்க.
சிலர் தெரிஞ்சும் எந்த மாதம் கும்பிட்றதுன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். அதே மாதிரி கோயில், இப்போ அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம்தான். அதனால் தெய்வத்தினுடைய வழிபாடு ஏதாவது வேண்டுதல் இருந்தது செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஆடி மாதம் 18 முடிஞ்சு போர்க்குளத்துக்கு அப்புறம் அந்தாண்ட 31 தேதிக்குள்ளார குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய குறைகள் ஓரளவுக்கு தீரும், உங்கள் பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுனால மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.